பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு சினிமா அனலிஸ்ட் திரு வித்தகன் சார். அவங்க கிட்ட சினிமா பற்றிய பல விமர்சனங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமா கமிட்டின்ற ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே நடந்துட்டு இருக்க செக்ஸுவல்ஸ் ரிலேட்டடாக நடிகைகளுக்கு வந்துட்டு பாலியல் தொல்லையெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ரொம்ப பூதாகரமாக இப்போ ரொம்ப பீக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான். நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா திரைத்துறையில்? சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று இல்லை, ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்த மாதிரியான பாலியல் சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த காலத்தில் இந்த மீடியாக்கள் சோஷியல் மீடியாக்கள்லாம் அதிகரிச்சிருக்கிறதுனால இன்றைக்கி சட்டு மக்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுது. அந்த காலத்தில் இந்த விஷுவல் மீடியாலாம் இல்லாத சமயத்தில் பிரிண்ட் மீடியாவிலேயே சினிமா துறை சம்பந்தமான பாலியல் சர்ச்சைகள் கிசுக்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. என்ன சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நடிகராக இருந்தவர் அவர் வந்து தன் கூட நடிக்கிற நடிகைக்கு 3 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுருவாராம். 3 வருஷத்துக்கு நீ வேறு யார் கூட படம் நடிக்கக்கூடாது அப்படின்னு. அது எதனாலங்கிறது வந்து மக்கள் யூகிச்சு கொள்ள முடியும். ஸோ அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அவரால் திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை இழந்து விட்ட நடிகைகளும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட கிட்டத்தட்ட 70 வயதை கடந்து இருக்கிற ஒரு நடிகை, அவர் கூட ஜோடியாக நடித்தவர், அவருடைய ஒரு வற்புறுத்தலின் காரணமாக யாரையும் திருமணம் செய்யாமல் இன்றைக்கி தனிமரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை என்பது ஒரு சிலர் வந்து அது எங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சினிமா பற்றின புரிதல் இருக்கிற ரசிகர்களுக்கும் சரி, இது வந்து ஒரு அதிர்ச்சி விஷயமே கிடையாது. ரெண்டாவது, இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையா அப்படிங்கிறதும் நம்ம முன்முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா அதில் சில பேர் வந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சில பெண்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூட சொல்லியிருக்கலாம், உண்மையான குற்றச்சாட்டுகளுக்கு கூட இருக்கலாம். எதை வச்சு சொல்கிறீங்க? இது பொய்யா இருக்கலாம், இல்லை உண்மையாக கூட இருக்கலாம். எதை வச்சு சொல்கிறீங்க? எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க? கரெக்ட். நான் இந்த துறையில், சினிமா துறையில் பல தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள், டைரக்டர்கள் கூடலாம் பழகிட்டு இருக்கிறேன். சினிமா பத்திரிகையாளர்கள் கூடவும் நெருக்கமான நட்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் நான் 1-2 உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன். திருட்டு பயலே படம் இயக்கிய பிரபல டைரக்டர் சுசி கணேசன் என் நண்பர். அவர் மீது ஒரு பெண் எழுத்தாளர், அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, பகிரங்கமாக பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணினாரு அப்படின்னு சொன்னாங்க. இவர் நண்பர் சுசி கணேசன் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார், என் மேலே வந்து அவதூறு கலப்புறாங்க அப்படின்னு சொல்லி. அதை பல மாதங்கள் விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த புகாரில், அந்த பெண் எழுத்தாளர் கொடுத்த புகாரில் முகாந்திரம் இல்லை, அதனால் இனிமே அந்த பெண் சுசி கணேசனை பற்றி எங்கும் பேசக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவே போட்டிருக்காங்க. அவர்கிட்ட இவங்க ஏதோ ஆப்ளிகேஷன் எதிர்பார்த்திருக்காங்க. ஓகே, அது தரலன்னு இந்த மாதிரி போட்டுட்டாங்க, பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, திரைத்துறையில இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த ஆண்களுமே இந்த மாதிரி தான் இருக்காங்க, இந்த அசிங்கத்தை எங்களால் ஓப்பனா சொல்ல முடியாதுன்னு நிறைய நடிகைகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யூனியன்ல வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த ஆண்களுமே, திரைத்துறையில இருக்கிற ஆண்கள் எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இது உண்மையா? இது வந்து தான் திருடி பிறரை நம்பாள்ட்டு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க மேலேயும் தப்பு வச்சுக்கிட்டு எதிர் தரப்பு மேலே வந்து எல்லா பழியும் சுமத்துறது. இன்னைக்கு வந்து மீடியாக்கள் முன்னால் பேசிகிட்டு இருக்கிற நடிகைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருமே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் முன்னணியில் நடித்து கொண்டிருக்கும் இளம் கதாநாயகிகள் கிடையாது. எல்லாருமே வந்து ரிட்டையர் ஆன நடிகைகள் தான். நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? மலையாளத்தில் சொல்கிறீங்க, தமிழ் திரையுலகத்தில்? தமிழ் திரையுலகத்தில். ஆமாம், ஏன்னா மலையாள திரையுலகத்தில் யாரெல்லாம் இதை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்கன்ற தகவல்கள் என்கிட்ட இல்லை. நான் தமிழ் திரையுலகத்தை பற்றி. ஆமாம், இங்கே வந்து ரிட்டையர் ஆன நடிகைகள் தான் இதை பற்றி உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ புதுசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த நடிகைகள் அவங்க நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரியான பாலியல் புகார்கள் இருந்ததுன்னா அன்றைக்கே அதை ஏன் வெளிப்படையாக மீடியாக்கள் கிட்ட சொல்லலை?
அன்றைக்கே ஏன் நடிகர் சங்கத்தில் முறையிடலை, ஏன் அன்றைக்கே அவங்க போலீஸ் கம்ப்ளைண்டோடு கொடுத்துருக்கலாம், ஏன் அதெல்லாம் செய்யலை? ஏன்னா அவங்க சொல்கிறாங்களே, நாங்கள் போயிட்டு யூனியனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட நடிகர்களுக்கு தான் அங்கே செல்வாக்கு இருக்குது, அவங்களுக்கு வந்து போலீஸ் பலமோ யூனியனில் இருக்கவங்களோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்ட்ட இவங்களுக்குன்னு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது, அதனால் நாங்கள் போய் புகார் கொடுக்கும்போது யாருமே நம்பலை எடுத்துக்கலன்னு ஒரு ஆதங்கமாகவே சொல்கிறாங்களே அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. நடிகர் சங்கத்தில் புகார் எடுத்துக்கலன்றது ஒரு வாதத்துக்காக வச்சுக்கலாம். ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஏன் கோர்ட்டில் கேஸ் போடலை? அதான் இவங்க நடிகர் வந்து அந்த பீக்கில் இருக்கும்போது நாங்கள் போய் சொன்னால் எடுபடலை, எங்களோட வார்த்தை அங்கே வந்து எடுபடலை அப்படின்னு சொல்லி ஆதங்கம். அது எப்படி ஜட்ஜஸுமே வந்து நடிகர்களுக்கு வந்து ஆதரவாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்களா? அவங்க பண செல்வாக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றாங்களே, பணத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அப்படி எந்த நடிகை கேஸ் போட்டாங்க, அதை வந்து கோர்ட்டில் வந்து எடுபடாமல் போச்சு இவங்க சொல்கிற மாதிரி? யாருமே கோர்ட்டில் அதை பற்றி கேஸ் போட்டதாக தகவலே இல்லையே. ஸோ அவங்க பாதிக்கப்பட்டது உண்மைன்னா, ஒரு பெண் குறிப்பிட்ட ஆண்களால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால், அதை வந்து நடிகர் சங்கத்தில் முறையிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா வந்து உடனே சைலண்ட் ஆகிட்டு தொடர்ந்து படம் நடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து 20-25 வருஷம் கழித்து வந்து புகார் சொல்லுவாங்கன்னா இதில் என்ன லாஜிக் இருக்குது? எந்த பெண்ணுமே, தன்மானமுள்ள எந்த பெண்ணுமே அந்தந்த நேரத்தில் தனக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராடாமல் இருக்க மாட்டா. இவங்க போராடாமல் இருந்துட்டாங்க என்று சொன்னாலே இவங்க சைடில் வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படி இல்லையா, நெக்ஸ்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு பயத்தில் கூட எல்லாரும் அமைதியாக இருந்துட்டோன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து படத்தில் நடிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனோட தான் நாங்கள் வரோம், இந்த மாதிரி இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற அது வந்து ஒரு வருத்தமாகவும் ஆதங்கமாக தான் எல்லா நடிகையும் சொல்கிறாங்க. அப்போது எங்களுக்கு அடுத்த படத்தில் வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அவங்களுடைய, அதாவது சொல்லப்படாத வார்த்தைகள் இதுதான் எடுத்துக்கலாமா? மேபி எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்போ தானே சான்ஸ் கொடுங்க. எல்லா நடிகருமே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை விட ஹீரோக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா இயக்குனரும் சரி, டேரக்டர்ஸு, தயாரிப்பாளர் எல்லாருமே வந்து ஹீரோக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறதால இவங்க கேட்பாங்க, எனக்கு இந்த நடிகை தான் வேணும், நான் இப்போ இவங்க இருந்தால் தான் நான் நடிப்பேன்ற மாதிரி அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம அங்கே அந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே இதெல்லாம். எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், நடித்து முடிச்சிட்டோம், பணம், பங்களா, பதவி, புகழ் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம், இப்போ வயசாகிடுச்சிங்கிறதுனால வந்து புகார் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய லாஜிக்காக இருக்குது. இதை வந்து எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பெண் வந்து நடிப்பதற்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயம் தேவைப்படுது, அது இல்லாமல் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அவள் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ உலகத்தில் தொழில்கள் இருக்கு. சில நடிகர் வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்களே, ஆளை வச்சு மிரட்டுறாங்க, பவுன்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அவங்கள வந்து நைட்டு என்ன டைம் கூட பார்க்காம வந்து கதவு தட்டி மிரட்டுறாங்கன்னா இதெல்லாம் உண்மையா நடிகைகளுக்கு? கண்டிப்பாக உண்மை கிடையாது. தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருப்பவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறதும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்கள வந்து தனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதும் நடக்குதே தவிர, தனக்கு பணியாத பெண்ணை எந்த ஒரு சினிமா ஹீரோவோ, டைரக்டரோ, ப்ரொடியூசரோ மிரட்டினதாக நிச்சயமாக எந்த ஒரு தகவலும் இல்லை தமிழ் சினிமாவில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். நீங்கள் தமிழ் சினிமாவில் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஏன்னா மலையாள சினிமாவை பற்றி எனக்கு அதிகமான பரிச்சயம் இல்லாத பட்சத்தில் நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியாது. தமிழ் சினிமாவில் இருக்குது, ஆனால் வந்துட்டு இலைமறைவு காய்மறைவாக தான் இருக்குது. ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரி தெலுங்கு, மலையாளம் வந்து பகிரங்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் உண்மையா? மலையாள சினிமாவில் கூட வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நேற்று நடிகை கோமல் சர்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கோட் படத்தில் கூட ஜெயராம் மனைவியாக நடிச்சிருக்காங்க கோமல் சர்மா. அவங்க பல மலையாள படங்களில் நடிச்சிருக்காங்க. இப்போ கூட அடுத்த மாதம் மோகன்லால் கூட அவங்க நடித்த மலையாள படம் ரிலீஸ் ஆக போகுது. அவங்க சொன்னாங்க, நான் பல வருஷமாக மலையாள படங்கள் நடிச்சிட்ருக்கேன், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நான் கேள்விப்படவே இல்லை, எனக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, மோகன்லால் சார் அவ்வளோ ஒரு பக்கா ஜென்டில்மேன். அவரை பற்றி சில பேர் சொல்கிற குற்றச்சாட்டுகளை என்னால் நம்ப முடியல, அது அபாண்டமாகத்தான் தெரியுது அப்படின்னு கூட அவங்க சொன்னாங்க. அப்போ ஏன் இத்தனை பேர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? அது வந்து ஒரு லாபி அங்கே செயல்படுதுன்னு கேள்விப்படுறேன். இந்த அங்கே இருக்கிற முன்னணி நட்சத்திரங்கள் மோகன்லால், மம்முட்டி போன்றவர்களெல்லாம் வந்து வாஷ் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு பவர்ஃபுல் லாபி அங்கே செயல்படுது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்படுறேன். அதே மாதிரி அங்கே அம்மா யூனியன் சொல்லியிருக்கீங்கன்னா, நடிகர் சங்க யூனியன் இருக்கு இல்லையா, அது இமீடியட்டாக நைட்டோட நைட்டாக கலைச்சிட்டாங்களே, அதெல்லாம் எதுக்காக? எல்லாருமே அங்கே இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே அந்த வாஷ் அவுட், நீங்கள் சொன்ன மாதிரி வாஷ் அவுட் ஆகிட்டாங்களே, இதனால? அப்போ அது உண்மைன்னு தானே அர்த்தம்? இல்லை, அவங்களுக்கு வந்து இது ஒரு அரசியல் நடக்குது, ஒரு சதி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து பதவியில் இருந்துக்கிட்டு பழியை சுமக்க விரும்பவில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்கட்டும். ஏன்னா இப்போது ஹேமா கமிட்டியை பேஸ் பண்ணி கோர்ட்டில் கேஸ் போட போகிறாங்க.
கோர்ட்டில் கேஸ் நடக்கட்டும், நீதிமன்றம் சொல்லட்டும் யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே தப்பு இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சங்க பதவிகளுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சார் இப்போது தமிழ் திரைத்துறையில் வருவோம். ஒரு பக்கம் ராதிகா மேடம் வந்துட்டு ரொம்ப கோவமாக காட்டமாக இந்த மாதிரி நடக்குது, அதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட்டு. இன்னொரு பக்கம் குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க, திரைத்துறையில் மட்டுமா நடக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா இண்டஸ்ட்ரியுமே இந்த மாதிரி நடக்குதுன்றாங்க. இன்னொரு பக்கம் சின்மயி வைரமுத்து அவங்களுடைய கண்டென்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்ரீரெடி விஷால். இது எது உண்மை எது போய், இது எல்லாமே உண்மைதானா இல்லை அவங்க எல்லாருமே ஃபால்ஸ் அனலைஸ் பண்ணிடுறாங்களா உங்கள் பார்வையில்? இது எதுவுமே வந்து 100% உண்மை கிடையாது. கொஞ்சம் உண்மை கலந்து இருக்கலாம், ஆனால் 100% உண்மை கிடையாது. இப்போ ராதிகா மேட்டருக்கு வருவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் நடிக்க வந்த புதுசில் இந்த மாதிரி கேரவனில் பெண்கள் நடிகைகள் உடை மாற்றுவதை ரகசியமாக படம் பிடிச்சு அவங்க மொபைலில் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா நடித்த முதல் படம் கிழக்கே போகும் ரயில் 1978 வெளிவந்தது. அவங்க நடிக்க வந்த புதுசில் அப்படின்னாக்கா அது 1980களை தான் குறிக்கும். 1980கள்லையோ ஈவன் 90களிலோ கூட கேரவன் என்கிற கலாச்சாரம் வரவே இல்லை. அப்புறம் அந்த ரகசிய கேமரா அதெல்லாம் வந்து லேட்டஸ்டாக தான் நம்ம நாட்டுக்கு வந்தது. கடந்த 10-15 ஆண்டுகளில் தான் அந்த சீக்ரெட் கேமரா என்பதே வந்திருக்கு. அதே போல் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக தான் அதெல்லாம் வந்து பதிவு பண்ணி பார்க்க முடியும். ஸ்மார்ட் ஃபோன்களே கூட வந்து 2007-8 அந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்ம நாட்டுக்கே இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ இவங்க சொல்லுகிற காலகட்டத்தில் இந்த எதுவுமே வரவில்லை, இந்த தொழில்நுட்பங்கள் வரவே இல்லை. அப்புறம் எப்படி அதெல்லாம் நடந்திருக்க முடியும்? அப்போ அவங்க பொய் சொல்கிறாங்கன்றீங்களா ராதிகா சரத்குமார்? அது அப்போ பொய் மாதிரி தான் தெரியுது. அது பார்வைக்கு மக்களுடைய பார்வைக்கு. ஆனால் ராதிகா சரத்குமார் நான் பார்த்தேன் அப்படின்னு என்ன சொல்ல ஒரு ஆணித்தரமாக சொல்கிறாங்களே, இது மாதிரி நடந்திருக்கு, கேரவனில் கேமரா வச்சுருந்தாங்க, அது வந்து இன்னொரு 2 முன்னாடி நடிகர் வந்து பார்த்தாங்க அப்படின்னு அவங்க கிளியராக சொல்கிறாங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்களே. அது உண்மைன்னா ராதிகா ஏன் அன்றைக்கே இந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணலை மீடியாக்கள் கிட்டேயோ அது நடிகர் சங்கத்திலையோ? இந்த இஷ்யூ ஏன் ரேஸ் பண்ணல? அதுதான் சொல்றாங்க. அவங்க வந்து நடிகர்கள் வந்து ஒரு செல்வாக்கோட இருக்கும்போது நாங்க போய் சொன்னா யாருமே எடுத்துக்கல, இதை வந்து காது கொடுத்து கேட்கலன்ட்டு தானே ஆதங்கமா சொல்றாங்க. சரி, மீடியாக்கள் கிட்ட ஏன் சொல்லல? இதெல்லாம் போய் மீடியாக்கள் எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல கோவமாவே சொன்னாங்களே அவங்க. அப்போ இப்போ மட்டும் எப்படி சொல்றாங்க? இப்போ எல்லாமே விஷயம் வெளில வரதுனால எல்லாருமே இப்போ ஓப்பன் அவுட் பண்றாங்க. எல்லா நடிகையுமே இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு தானே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன அதே நடிகைகள் தான், அதுக்கப்புறம் விசித்ரா சொல்லியிருக்காங்க, பிரியாமணி சொல்லியிருக்காங்க, குட்டி பத்மினி மேடம் சொல்லியிருக்காங்க, அப்புறம் அந்த பழைய அதான் 80s 90s வந்த சரிதா மேடம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. எல்லா நடிகையுமே ஓப்பன் டாக் கொடுக்குறாங்க இல்லையா? உண்மையா இருக்கிறனால தான் எல்லாரும் கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன பெயர்களில் ஒரு பெயரை கேள்விப்பட்டதும் எனக்கு வந்து நக்கீரன் பத்திரிகையில் படித்த சம்பவம் நினைவுக்கு வருது. ஒரு பிரபல நடிகை, நீங்கள் சொன்னவங்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல நடிகை, அவங்க வந்து பீக்ல புகழின் உச்சியில் இருக்கும்போதே பணத்துக்காக ப்ராஸ்டிடியூஷன் பண்ணினதாக நக்கீரன் பத்திரிகையில் செய்திகள் வந்திருக்கு. அன்னைக்கு இருந்த அமைச்சர்கள் போன்றவர்கள் கூட அவங்க வந்து பணம் பெற்றுக்கொண்டு உடன்பட்டு இருந்ததாக செய்திகள்லாம் வந்திருக்கு. இன்னொரு நடிகை, இன்னைக்கு மீடியாக்கள் கிட்ட வந்து பெருசாக வீரவாசமாக பேசிட்டு இருக்கிற இன்னொரு நடிகை, அவங்க பிரபல நடிகை, அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செம்ம ஸ்மார்ட்டு, அதனால தான் என்னுடைய பல படங்களில் அவங்கள நான் கதாநாயகியாக நடிக்க வைத்தேன் என்று ஒரு தமிழ் சினிமாவின் பிரபல டைரக்டர் என்கிட்டயே சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் பேரையும் நடிகை பேரையும் நான் சொல்லலை, ஆனால் அந்த டைரக்டர் என்னுடைய நண்பர், அவர் என் வீட்டுக்கு வந்து கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது சொன்ன விஷயம் இது. அவர் படத்தில் நடித்த நடிகை, அந்த வந்து விமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் அது. அந்த படத்தில் நடித்தது மூலமாக அந்த நடிகைக்கு மிக நல்ல பெயர் கிடைச்சது, பாராட்டு கிடைச்சது. அந்த படமும் வந்து நல்லா ஓடிச்சு. அந்த நடிகை வந்து பெங்களூரை பூர்வீகமாக கொண்டவங்க, நடித்து முடிச்சு பெங்களூர் போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டு டைரக்டர் வந்து ஒரு ஜென்டில்மேன், அவர் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கேட்கல. அவர் 2வது படம் பண்ண போகிறாரு அப்படின்னு தகவல் கேள்விப்பட்டு மீடியாக்கள் மூலமாக தகவல் தெரிஞ்சு அந்த நடிகை இந்த டைரக்டருக்கு ஃபோன் போட்டிருக்காங்க. சார் பெங்களூருக்கு வாங்கலேன், என் வீட்டுக்கு வாங்கலேன்னு கூப்பிட்டுருக்காங்க. இவர் வந்து ஏதோ யதார்த்தமாக கூப்பிட்றாங்கன்னு நினச்சி சரிம்மா அந்த பக்கம் வரும்போது வரேன் நான் அப்படின்ட்டாரு. அப்போவும் அந்த நடிகை சொல்கிறாங்களாம், இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு இளம் நடிகை தான், ஒரு 35 இயர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அந்த நடிகை அதுக்கு பிறகு சொல்கிறாங்களாம், எங்கள் அம்மா வீட்டில் அவங்க அம்மாவும் மகளும் மட்டும்தான் இருக்காங்க, எங்கள் அம்மா மும்பை போயிருக்காங்க சார், இப்போ வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், வாங்க சார்னு கூப்பிட்டாங்களாம். இவ்வளவு வெளிப்படையாகவே அவங்க வந்து தூண்டில் போட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, அவருடைய அடுத்த படத்திலும் தனக்கு வந்து கதாநாயகி வாய்ப்பு தருவார் என்கிற எதிர்பார்ப்பு. இவர் வந்து அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளலையா.
பார்க்கலாமா சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாராம். என்கிட்ட சொன்னார், நான் ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னா, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவன் கிடையாது. எனக்கும் வந்து பாலியல் உணர்ச்சிகள் இருக்குது. ஆனால் தொழில் வேறு, பாலியல் உணர்ச்சிகள் வேறு. நான் தொழிலுக்காக இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா என்னுடைய அடுத்த படத்துலையும் அந்த பொண்ணு தான் நான் ஹீரோயினாக போட வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்படி என்னுடைய அடுத்த படத்தினுடைய கதாபாத்திரத்துக்கு எந்த நடிகை கேட்குதோ, எந்த நடிகை சூட்டபிளாக இருப்பாங்களோ அந்த ரோலுக்கு, அவங்கள தான் நான் வந்து நடிக்க வைக்க முடியும். இவங்ககிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டேன்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த பொண்ணுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அது வந்து அந்த கதாபாத்திரத்தை கெடுத்துரும். ரெண்டாவது, அப்படியே நான் வந்து இந்த பொண்ணுக்காகவே அந்த கதாபாத்திரத்தை நான் கொடுத்தாலும் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது வந்து டாமினேட்டிங்காக நடக்கும். ஒரு டைரக்டர்ன்ற முறையில் என்னுடைய ஆர்டர்ஸ்க்கு வந்து அது ஒபே பண்ணாது. நான் திரும்ப திரும்ப காட்சி சரியாக வரலன்னு ரேட்டே கேட்டேனாக்கா அது எல்லார் இதுலேயுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். எல்லார் இதுலேயுமே வந்து என்னை எடுத்துரிச்சு கூட பேசும். சார் இது நல்லா தான் சார் வந்திருக்கு, போதும் சார் அப்படின்னு கூட சொல்லும். ஏன்னா வந்து இவன் நம்மகிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கிட்டான், அதனால் வந்து இவன் நம்மளை வந்து டாமினேட் பண்ண முடியாதுன்ற ஒரு தெனாவட்டு வந்துடும். இதெல்லாம் வந்து தொழிலை பாதிக்கும். அதனால் எப்போவுமே வந்து தொழில் வேறு, இந்த தனிப்பட்ட ஆசாபாசங்கள் வேறு அப்படிங்கிறத எல்லா டைரக்டர்ஸும் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு அந்த டைரக்டர் கிட்ட சொன்னார். இப்போ யார் தரப்புல தப்புன்னு சொல்ல வரீங்க சார்? நடிகைகளா, நடிகர்களா, இல்லை இயக்குனர்களா, தயாரிப்பாளர்களா? அதாவது இல்லை யார் அதிகமாக பாதிக்கப்படுறா, யார் மேலே தவறு? எல்லா இடங்களிலும் குப்பைகள், எல்லார் மனங்களிலும் குப்பைகள். இதுதான் யதார்த்தம். இதில் வந்து நடிகர்கள், நடிகைகள், ஆண்கள், பெண்கள் அப்படின்னு பிரித்து பார்த்து குற்றம் சாட்டுவதே அபத்தம். எல்லா தரப்புலையும் தவறு பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இந்த எல்லா தரப்புலையும் ரொம்ப ஜெனியூனான ஜென்டில்மேனான நபர்களும் இருக்காங்க. இப்போது எனக்கு நல்லா தெரியும், டைரக்டர் ராம் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். சமீபத்தில் பேரன்பு என்கிற ஒரு அதி சிறந்த திரைப்படத்தை கொடுத்தவர். இப்போ அடுத்து 7 கடல் 7 மலைன்ற படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்கார். அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவர் எந்த நடிகைக்கிட்டையும் அந்த மாதிரி தவறான நோக்கத்தை பார்க்கவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஜென்டில்மேனான டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள், ஹீரோக்கள் கூட சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது மிகச்சில பேர் தான் அப்படிங்கிற துரதிர்ஷ்டம். பெரும்பாலானவர்கள் அந்த சைட்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க, இந்த சைடில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்து தானாக வெளியே போய் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வாய்ப்பு வாங்கிக்கிற நடிகைகளும் இருக்கிறாங்க. சார், இப்போது கேரளாவில் வந்துட்டு ஹேமா கமிட்டின்னு ஒரு டீம் இருக்குது. அதே மாதிரி தமிழ் திரையுலகத்தில் இது மாதிரி ஏதாவது ஒரு கமிட்டி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நடிகைகளோட பாதுகாப்புக்காக? இப்போது 2 நாளைக்கு முன்னால் தென்னிந்திய நடிகர் சங்கம் கூட்டம் போட்டு சில தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுனாக்கா நடிகைகள் எங்ககிட்ட வந்து புகார் சொல்லலாம், நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விசாகா கமிட்டி அப்படின்னு ஒன்று எல்லா ஆஃபீஸ்லேயும் அமைக்கணும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. அதாவது சுமாராக ஒரு 10-15 பேருக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், ஆஃபீஸ். அது வந்து சினிமா துறை மட்டும் இல்லை, எல்லா ஆஃபீஸும் எல்லா இடங்கள்லையுமே பெண்களின் பாலியல் சார்ந்த புகார்களுக்கு விசாரிப்பதற்காக ஒரு கமிட்டி அமைக்கணும். அந்த கமிட்டியில் வந்து ஆண் பெண் 2 தரப்பும் இருக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ அந்த விசாகா கமிட்டி தமிழ் சினிமாவில் அமைக்கப்பட்டதாக எனக்கு தெரியலை, ஒருவேளை இருக்கலாம். அந்த மாதிரி கமிட்டி அமைச்சு அதை செயல்படுத்தலாம். அப்படி கமிட்டி அமைச்சு அதை வந்து செயல்படுத்தும் போது கூட அந்த விசாரணை பண்ணுறவங்க யாருங்கிறத வந்து ரகசியமாக வச்சுருக்கணும். அதாவது இப்போ ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் விசாரணைக்கு வருதுன்னா அது எந்த நீதிபதி விசாரிக்க போகிறார் அப்படிங்கிறது வந்து முந்தைய நாள் இரவு தான் தீர்மானிக்கப்படும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அதிகமான சட்ட அறிவு கிடையாது. அதுபோல் இந்த கமிட்டியில் வந்து ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் வந்து எந்த 3 பேர் இதை வந்து விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக அறிவிக்காமல் அதை ரகசியமாக வச்சுருந்து அதை விசாரணை பண்ணினா அந்த விசாரணை அதிகாரிகளை வந்து யாரும் வந்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவதோ மற்ற விதங்களில் வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதோ நடைபெறாமல் தடுக்கப்படும். சரி, இப்போது இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நடிகைகள் வந்துட்டு என்னன்றா ஆதாரத்தோடு வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் எடுத்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆதாரத்தோடு போய் எப்படி சார் கொடுக்க முடியும்? இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதெல்லாம் எப்படி ஆதாரம் கொண்டு போய் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இதுதான் நடிகைங்க வந்து ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க, ஒரு பக்கம் வருத்தமாகவும் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி ஆதாரம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியும், எப்படி சொல்ல முடியும், இது சொல்லக்கூடிய விஷயமா அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக சொல்கிறாங்க.
இது நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? புகார் கொடுக்கக்கூடிய நடிகைகள் அவங்கள வந்து பல பேர் பொய்யான புகார்களை கொடுத்துறதுனால சம்பந்தப்பட்ட ஆண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றதுக்கு உதாரணமாக டைரக்டர் சுசி கணேசன் விஷயம் நான் சொன்னேன். அவர் கேஸ் போட்டதுனால அவருக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு. ஆனால் பல பேர் வந்து கேஸ் போடவே தயங்குவாங்க. இது திரும்ப திரும்ப மீடியாவில் இதை பற்றி வந்துட்டு இருந்தாக்கா நம்மளுடைய பேர் கெட்டு போகும்னு சொல்லிட்டு. ஸோ பொய்யான புகார்களும் வந்து கொடுக்குற நடிகைகள் இருக்காங்க. அது சமுதாயத்தில் பெண்களும் சரி, திரைத்துறையில் நடிகைகளும் சரி, ஆண்கள் மேலே தவறான பொய் புகார் கொடுக்குற பெண்களும் இருக்கிறாங்க. என்னும்போது எப்படி வந்து அவங்க சொல்கிறாங்கன்றத பிளைண்டாக நம்பிக்கிட்டு உடனே வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட முடியும்? ஆதாரங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து விசாரணை பண்ணி தான் தீர்ப்பு சொல்ல முடியும். ரெண்டாவது, இந்த பொய் புகார் சொல்கிற நடிகைகளில் வந்து 2 விதம் இருக்கிறாங்க. ஒரு விதம் வந்து அந்த குறிப்பிட்ட சினிமாக்காரர், டைரக்டரோ, ப்ரொடியூசரோ, ஹீரோவோ அவங்க கிட்ட ஏதாவது ஆப்ளிகேஷன் கேட்டிருப்பாங்க, இல்லை வாய்ப்புகள் கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் மறுத்திருப்பாங்க. ஸோ அந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காக அந்த ஆள் மீது பொய் புகார் சுமத்துகிற நடிகைகளும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாங்கள் வந்து லைம் லைட்டுக்கு வரணும், எல்லாருடைய கவனமும் தங்கள் மீது குவிய வேண்டும், அதன் மூலமாக தங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் வரணும், பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பொய் புகார் சொல்கிற நடிகைகளும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நானே ஒரு வளரும் நடிகையை சில சேனல் அவங்க என்கிட்ட நிறைய சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க நிறைய பேர். அதனால தான் வந்து எனக்கு முன்னுக்கு வர முடியாமல் இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. சரி, இதை பற்றி வந்து நீங்கள் மீடியாவில் பேசுங்க அப்படின்னு சொல்லி நானே ஒரு சில யூடியூப் சேனல்களுக்கு அவங்கள கூப்பிட்டு போய் பேச வச்சேன். ஆனால் அதே நடிகை ஒரு திரைப்படத்தில் செகண்ட் ஹீரோயினாக நடித்தாங்க. இன்னொரு நடிகை, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நடிகை சொன்னாங்க, இவங்க செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருக்கிற அந்த திரைப்படத்தில் அதே செகண்ட் ஹீரோயின் கேரக்டருக்கு நான் செலக்ட் ஆனேன் சார். ஆடிஷன்லாம் முடிஞ்சு நான் செலக்ட் ஆனேன். ஆனால் அந்த டைரக்டர் வந்து ஜென்யூன், அவர் என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கல. ஆனால் அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார். நான் மறுத்தேன். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா உனக்கு வந்து இந்த ஹீரோயின் சான்ஸ் கிடையாதுன்னு சொன்னார். பரவாயில்லன்னு சொல்லி நான் வெளியில் வந்துட்டேன். இப்போது அவள் வந்து இந்த செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் நடிச்சிருக்காள்னா அவளுக்கு மட்டும் எப்படி சார் சும்மா தூக்கி கொடுத்துருப்பாங்க? அவளை நம்பாதீங்க, அவள் பொய் சொல்கிறா அப்படின்ட்டு இன்னொரு நடிகை என்கிட்ட சொன்னாங்க. அந்த நடிகையை வந்து பல சேனல்கள், நான் கூப்பிட்டு போன சேனல் நான் தான் முதல் முறையாக அவங்களை கூப்பிட்டு போன சேனல்களுக்கு, அதுக்கு பிறகு வேறு பல சேனல்களும் அவங்கள பார்த்துட்டு கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசின பல வீடியோக்கள் லட்சக்கணக்கான வியூஸ்லாம் போயிருக்குது. ஆனால் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்றது நான் பிறகுதான் புரிந்து கொண்டேன். பல தகவல்கள் எங்களுக்கு நல்லா ரொம்ப தெளிவாக புரிய வச்சுங்க. சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதாவது நேயர்களுக்கு நான் வந்துட்டு ஒரு புதிராகவே இருந்தது. நடிகை தான் பாவம், நடிகர் மற்றவங்களாம் வந்துட்டு இப்படி வேணும்னே பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு தவறான எண்ணங்களும் இருந்திருந்தது. இப்போ நீங்கள் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரிய வச்சுருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. நேயர்களுக்கும் என் வணக்கம்.